Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 880 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல டிராகன் கமபக்கா கிங்டம்க்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கதான் சாபோ இருக்கான். தலைவன் படுத்து கிடந்து ஜாலியா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். எல்லாருமே அப்படி அவன் என்னதான் படிக்கிறான்னு சொல்லி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவாங்கோவுமே லூஃபியை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இது உன் பையன் தான்ப்பா, தட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். ஆனா டிராகன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம சஞ்சி ஜெர்மா 66 பிரின்ஸ்னு இப்பதான் இவாங்கோக்கே தெரியுது. அவன் எப்படி என்கிட்ட சொல்லாம போலான்னு கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பான். மொத்தத்துல சஞ்சியும் லூஃபியும் இப்ப பெரிய பெரிய ஆளுங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றேன். இந்த கிரேட் பைரட் ஏரால நம்ம பயல்களும் இப்ப முக்கியமான ஆளுங்க தான். எல்லாத்தையுமே அப்படியே ஒருத்தரையா காட்டுவாங்க. இன்னும் சும்மா ஹேக்னு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இவங்க இந்த ரவுண்ட் டேபிள் ஏன் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு தான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட மீட்டிங். ஆனா இன்னும் ஏகப்பட்ட பேர் வரவே இல்லை. சேபோ வேற அங்க மல்லாக்க பார்த்து படுத்துக்கிட்டு மூஞ்ச பிடிச்சி அமுக்கிட்டு கிடப்பான். என்னடானா லூஃபியோட ஆர்டிகளை பார்த்து ஓவரா ஸ்மைல் பண்ணி மசில் கிராம்பே வந்துருச்சு. அந்த டைம் லின்பர்க் அவனுக்கு போன் கால் பண்ணுவான். அதான் இவங்க அந்த லுலிசியா கிங்டம் பீச் பைரட் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருந்தாங்கல்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சட்ட புட்டுன்னு வந்து சேர்ந்துறோம், கவலைப்படாதீங்க அம்மா. கமபக்கா கிங்டம்ல இருக்கவங்க எல்லாம் ரெவல்யூஷனரி ஆர்மில இருக்க எல்லாத்தையும் பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பட் டிராகன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு தான் வெயிட் பண்ணுவாரு. அதனால தேவையில்லாம டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறவங்க மட்டும் வாங்க, அவங்க வரவுக்குள்ள வேணா பிளான கன்ஃபார்ம் பண்ணிக்குவோன்னு. சரி ரைட்டு அப்படின்ட்டு மீட்டிங் ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தெரியுது ஒரு பெரிய கலவரத்தையே ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல ரெவரி வரப்போகுது. அதுல எல்லா தலைவர்களும் ஒண்ணு கூடிடுவாங்க. அந்த டைம்ல தான் இவங்க செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு எதிராக வார டிக்ளேர் பண்ண போறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த லுலுசியா கிங்டம் காட்டுறாங்க. ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்த 4 பேர் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, இவங்க எப்படி சடனா இங்க வந்தாங்கன்னு பீச் பைரட்டுக்கு ஒண்ணும் புரியல. அந்த பைரட் இவங்க கிட்ட பேசினா அவங்க இவங்க கிட்ட பேசாம அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவனை ஒரு மனுஷனா கூட அவங்க மதிக்கவே இல்லை. அத அவனுக்கு பயங்கரமா கடுப்பாயிரும். காட்டு கத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பெல்லோ பெட்டி மக்களை பார்த்து ஏன் குப்பைங்களா, உங்க வாழ்க்கைக்காண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? சண்டை போட போறீங்களா இல்ல சாவ போறீங்களா? உங்க விதியை நீங்க தான் முடிவு பண்ணணும்பா. இப்படி என்னதான் டைலாக் அடிச்சாலும் எல்லாருமே கொஞ்சம் பயந்துகிட்டு நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவ கொடிய வச்சு ஒரு ஸ்விங் பண்ணுவா. அவ பேசிக்கிட்டே அந்த காத்த அவங்க மேல பட எல்லாருமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வெறி வருது. அதாவது மோசமான வெறியில தைரியம் வருது. உடனே கீழே கிடக்கிற கட்டை தொடப்ப கட்டை என்னென்னலாம் கையில கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிருவாங்க. அட வயசான கிளவி முதற்கொண்டு காட்டையோட நிக்குதுன்னா பாருங்களேன். இத பார்த்துட்டு அந்த பீச் பைரட்டுக்கு சிப்பு சிப்பா வரும். பின்ன எல்லாம் சாதாரண மக்கள், இவனுங்க எல்லாம் முரட்டு பயலுங்க. அவங்க கட்டை எடுத்துட்டு வந்தா மட்டும் நீ அடிச்சு ஜெயிச்சிட முடியுமா? சைல்டிஷ் புலோசுமா. அந்த டைம் மக்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த பெலோபெட்டி பேசினதுல இருந்து அப்படியே உடம்புல வெறி ஏறுது. எங்க கண்ட்ரியை நாங்க தான் பாத்துக்குவோம், யாரையும் உள்ள விட மாட்டோம், அந்த பைரட்டை அடிச்சே விரட்ட போறோம்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுதான் பெலோபெட்டியோட பவரே. யார வேணாலும் அவ உசுப்பேத்தி விடலாம். அவ கையில வச்சிருக்க பிளாக மட்டும் வேவ் பண்ணானா மக்களுக்குள்ள இருக்க அந்த ஃபோர் பவரை வெளியில கொண்டு வர முடியும். அப்படி எல்லா மக்களையும் போய் தட்டி பிரிங்கம்மா. அவனுக்கு தான் பைரட்ஸுங்களாச்சே கன்னு வச்சிருக்கானுங்களே. சோ கண்ட மெனிக்கு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மோர்லே ஜெயிண்ட் புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அழகா தரைய தூக்கி வச்சு தடுத்துருவான். கன்னு இருந்துச்சுன்னா ஈஸியா மக்கள் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு லிடன்பர்க் கன் எல்லாத்தையுமே ஐஸ வச்சு அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவான். இது போதுமே மக்கள்லாம் போட்டு பொளந்து கட்டுவாங்க. பட் இன்னும் ஏகப்பட்ட பேர் கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க. அதையுமே அந்த கரசு பைய காக்காவை யூஸ் பண்ணி புடிங்கிட்டு விட்டுருவான். சோ இப்ப பைரட்ஸுங்க யாருகிட்டயுமே வெப்பன்ஸ் இல்ல. அதனால போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. இவ வேற பிளாக ஸ்விங் பண்ணிட்டே இருக்கா. அதனால இன்னும் வெறியாகி அடி ஒன்னு இடி மாதிரி விழும். அந்த பால் டப்பாவை புடுங்கினானே அந்த பீச் பைரட்டு, அவளை அந்த பொண்ணு ஒரு ஜம்ப போட்டு நட்டு மூஞ்சிலேயே நச்சுன்னு ஒரு அடி. சொல்ல போனா சரியான அடி. அப்படியே பேனு கிடப்பான். அந்த பைரட்ஸுங்க எல்லாம் அடி தாங்க முடியாம கப்பல் எடுத்துக்கிட்டு பிச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. போறப்போ வழக்கம் போல சொல்றதான், என்ன ஆனாலும் சரி திரும்பி வந்து உங்களை விடவே மாட்டோன்னு. போற மூதேவிங்க கேப்டனையும் காப்பாத்தி தூக்கிட்டு போகணும். அவனை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஹெச்பியோட பவுண்டியை செக் பண்ணி பார்த்தா 52 மில்லியன். இந்த ரெவல்யூஷனரி ஆர்மி பண்ண வேலையை பாத்தீங்களா? அவங்க நினைச்சா அவங்களே இறங்கி எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விட்டுறலாம். ஆனா அவங்க மக்களை அடிக்க விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் வரணும். நாளைக்கு எவனாச்சும் வந்து அடிச்சானா திருப்பி அடிக்க முடியும் அப்படின்னு எழுத்து நின்று அவங்க போராடணும். அதுக்காக இவங்களே ஹீரோஸ் மாதிரி வந்து காப்பாத்திட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துனா ஹீரோ மாதிரி யாராச்சும் வரமாட்டானான்னு இவங்கள தானே எதிர்பார்ப்பாங்க. அதனால இப்படி சூப்பர்ல இந்த மாதிரி லூசு பைரட்ஸுங்க எல்லாம் வீக்கா இருக்க கண்ட்ரியை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க. அதைத்தான் இப்பவும் பண்ணிருக்கானுங்க. இவெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பில்டப் பண்ணுவான். பிளாக் பியர்டு உங்க யாரையுமே சும்மா விட மாட்டாரு, என் மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல ஆஹா ஓஹோன்னு. அட மூதேவி, பிளாக் பியர்டு எல்லாம் உங்கள மாதிரி ஆளுகளை கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லி பொட்டனிலே ஒரு போடு. அப்ப பெலோ பெட்டி மறுபடியும் மக்களை பார்த்து, ஏ கோலைங்களா, வீக்கா இருக்கவங்களா, முட்டாள் ஜனங்களா, நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இந்த லூசு
சுப்பையா பீச் பைரட்டை நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா 52 மில்லியன் பெரிஸ் பவுண்டி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தான், இதை வச்சுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பான். என்னடான்னா இதுதான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். எப்ப வேணாலும் எங்களை கூப்பிடுங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க எப்பவுமே தயாரா இருப்போம்பா. அவ எதுக்காக மக்களை பார்த்து வீக்கு முட்டாளு ஃபூலிஷ்னு சொல்றான்னா, அப்பதான் அவங்க இல்ல நாங்க முட்டாளும் கிடையாது ஃபூலிஷும் கிடையாது கோலையும் கிடையாது, எங்களால எதிர்த்து அடிக்க முடியும்னு காட்டுவாங்கன்னு. பட் அவங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு உடனே ஆனந்த கண்ணீர்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, ரெவல்யூஷனரி ஆர்மி இங்க வந்த வேலையை முடிச்சாச்சு, அடுத்து என்னதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவாங்க. பெல்லோ பெட்டிக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் இவங்க செலஸ்டியல் டிராகனை தான் வச்சு செய்ய போறாங்கன்னு. அதை கேட்டுட்டு பதறுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் 2 நாள்ல ரெவரி ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்காகவே உலகம் பூரா ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. கோலா போன் பண்ணி பேசிட்டு சீக்கிரமா வந்துருவாங்கம்பா. அவங்க வந்த உடனே செலஸ்டியல் டிராகன்ஸை பொலந்து கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு கெத்தா சொல்லுவான். இதுக்கப்புறம் இருக்குது ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அதை எப்படி எந்த லெவல்ல வச்சு செய்ய போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.